இசையமைப்பாளர் மற்றும் நடிகர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து ஒரு ஒரு ரொம்பவே பரிச்சயமானவர். இவருக்கான ஃபேன் பேஸ் அதிகம். சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்றத விட, ஒரு சிறந்த இசையமைப்பாளர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னும் ஆக்டிங் வைஸ் வந்து இவருக்கான ஃபேன் பேஸ் வந்து இசையில இருக்கிற அளவுக்கு வந்து நடிக்கிற இதில வந்து இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனா, இவரு தவற விட்ட படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காரு. அத கேட்டதுக்கப்புறம் இதிலலாம் நடிச்சிருந்தா, இன்னும் கொஞ்சம் அவர் வந்து ரீச் அடைஞ்சிருப்பாரோ! அப்படின்ற மாரி தாங்க இருக்கு. ஆக்சுவலா மரகத நாணயம் ஆதியோடைய நடிப்புல வெளில வந்துச்சு இல்லையா? இந்த மரகத நாணயம் படத்துல முதல்ல வந்து ஜீவி கிட்ட தான் வந்து போயிருக்கு. பட் ஆனா, கால் ஷீட் பிரச்சனையால, தேதி பிரச்சனையால நடிக்க முடியலையாம். அதே போல நம்ப ரவி மோகனுடைய நடிப்புல வெளிவந்த கோமாளி திரைப்படத்திலயும் நம்ம ஜீவி அவர்கள் தான் நடிக்க வேண்டியதாம். ஆனா, அப்போ தயாரிப்பாளர் வந்து ஒரு பெரிய நடிகர் வேணும் அப்படின்னு வந்து கேட்டதால, அந்த படம் ஜிவி பிரகாஷோடைய கைய விட்டு விலகிடுச்சு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.